அண்ணா சாட்டையண்ணா, ஏதோ அரசியல் பிழைப்புக்காக உனக்கு தேவை பொட்டியை வாங்கிட்டு யாரை வேணாலும் பேசுவ. வாயில் வாக்கரிசியை போட்டுட்டா நீ பேச வேண்டியதெல்லாம் பேசுவேண்ணே. நாங்கள் எப்படின்னா தியாகி தலைவி சின்னம்மாவையும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களையும் பேசுறதுக்கு சாட்டை அவர்களுக்கு துளி கூட தகுதி கிடையாதுண்ணே. சாட்டைன்னு இல்லை, எவனுக்குமே தகுதி கிடையாது. யாருக்கும் துரோகம் செஞ்சில்ல. சுயநல அரசியலுக்காக போய் யாரு காலையும் பிடிச்சி காலில் விழுவல, காலை வாரி விடல. சரிங்களா? அந்த கட்சி சரியில்லை, எங்களை எதுக்குறாங்கன்னு நாங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம். அமமுக இன்னைய வரையும் இயங்கிக்கிட்டு இருக்குண்ணே. யாருக்காகவும் சுயநலத்துக்காக கொண்டு போய் கட்சி அடமானம் வைக்கல, யாருக்காகவும் சுயநலத்துக்காக போய் காலில் விழுவல, அவங்க காலை வாரி விடல, துரோகம் செய்யல. யாருக்கிட்டையும் போய் துரோகம் செஞ்சோ இல்லை ஒரு தவறு செஞ்சோ இல்லை. நியாயமாக கம்பீரமாக வீரமாக மக்கள் செல்வர் இன்னைய வரையும் அரசியல் களத்தில் இருக்கிறார். யாருக்கும் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கல, புதருள்ள யாருக்கும் பயந்துக்கிட்டு பேசுகிறத குறைக்கிறது இல்லை. நாங்கள் அரசியல் நிலைப்பாடை தெளிவாக பேசுகிற தலைவர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களும் தியாகி தலைவி சின்னம்மாவும். பொறுமையை காத்தவன் பூமி ஆளுவான்ற மாரி நாங்கள் பொறுமையாக இருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பேசுகிற மாரி இந்த 5க்கு 10க்கு கூவி கூவி விற்கிறீங்க பாருங்க. இவன் காசு கொடுத்தா அவனை ஏசுறது, அவன் காசு கொடுத்தா இவனை போட்டு மிதிக்கிறது. அந்த மாரி தான் சாட்டை துரைமுருகன் அரசியல் பிழைப்புக்காக, தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட குடும்பம் வாழ்கிறதுக்காக மட்டும்தான் நீங்களாம் பேசுறது. எங்கள் மக்கள் செல்வர் அப்படி கிடையாது, தியாகி தலைவி சின்னம்மா அப்படி கிடையாது. வாழ்ந்தவர் பல கோடி, பல பேர் வாழ்ந்துருக்காங்க. அதில் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம். சாட்டை அவர்களே, வார்த்தையை அளந்து பேசுங்க, பார்த்து பேசுங்க, சரியாக பேசுங்க. பிராண்டு ஆக்கிடுவோம் ஒரு நாள்.